நிகழ்தகவு. மயானத்தின் அருகே முகம் சிதைந்து பாதி புதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலம். சடலத்தின் போட்டோவை வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் செய்து துப்பு துலக்கிய போலீஸ். 4 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். செங்கல் சூளை தொழிலாளியை செங்கலால் அடித்தே கொன்றுவிட்டு உளி தோண்டி புதைத்த மகன். மகனின் கொலை வெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? செங்கல்பட்டு மதுராந்தகம் பக்கத்துல உள்ள பாலாற்றங்கரையோர பகுதியில முகம் சிதஞ்சு போய் ஆண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா கடந்த 25ஆம் தேதி படாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப உடல் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டும் சிதஞ்ச முகம் மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியும் ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த இடத்தை சுத்தி சல்லடை போட்டு தேடியும் உயிரிழந்தவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலத்தை போட்டோ எடுத்து அதை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அது போக வாட்ஸ்அப் குரூப்களையும் அந்த போட்டோவை ஷேர் பண்ணி உயிரிழந்து கிடந்தவர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்பதான் ஆனூர்ல உள்ள செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளிய 2 நாளா காணோம்னு அங்க வேலை பார்க்கறவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கல் சூளைக்கு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் காணாம போனது 60 வயதான சங்கருங்கிறது தெரிஞ்சிருக்கு. காணாம போன முதியவரோட மகன் முருகனும் அதே செங்கல் சூளையில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். உங்க அப்பாவை 2 நாளா காணோம்னு சொல்றாங்க, உனக்கு எதுவும் அவரை பத்தி தெரியுமா? அவரை காணோம்னு போலீஸ்ல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடிக்கடி இப்படித்தான் காணாம போவாரு, 2-3 நாள் கழிச்சு அவரே திரும்ப வந்துருவாரு சார், இதெல்லாம் சகஜம்தான்னு பதில் சொல்லியிருக்கார். ஆனா முருகன் பதற்றத்தோட பேசினதால போலீஸுக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம செங்கல் சூளையில வேலை பார்க்கறவங்க சொன்ன சங்கரோட அங்க அடையாளங்கள் பாலாற்றங்கரையில கிடந்த சடலத்தோட ஒத்து போயிருக்கு. அதுக்கப்புறம் முருகனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் பாணியில விசாரிச்சப்ப மொத்த உண்மையையும் தன் வாயாலே சொல்லியிருக்கார். மதுராந்தகம் பக்கத்துல உள்ள நெல்வாய் கிராமத்தை சேர்ந்தவர் 60 வயதான சங்கர். இவரோட 2வது மகன் 28 வயசான முருகன். இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வள்ளுவப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் முருகன் ஆனூர்ல உள்ள செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்கார். செங்கல் சூளையில வேலை பார்க்கறதால அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டுல மனைவி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். முருகனோட மனைவியும் செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த 10 நாளைக்கு முன்னாடி முருகனோட அப்பா சங்கரும் செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்கார். வீடும் செங்கல் சூளையும் தூரம்ங்கிறதால மகன் முருகனோட வீட்டிலேயே தங்கி சூளையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். சங்கரோட மனைவியும் மூத்த மகனும் சொந்த ஊரான நெல்வாய் கிராமத்துல உள்ள வீட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது. மகன் கூட ஒரே வீட்டுல தங்கியிருந்த சங்கருக்கும் அவரோட மருமகளுக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டதா சொல்லப்படுது. கடந்த 24ஆம் தேதி நைட்டு முருகன் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியில போயிருக்கார். அப்போ சங்கரும் முருகனோட மனைவியும் நெருக்கமா இருந்ததாகவும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ முருகன் அதை கண்ணால பார்த்துட்டதாகவும் சொல்லப்படுது. உடனே ஆத்திரத்தோட உச்சிக்கே போன முருகன் தந்தை சங்கரை சர்ரமாரியா தாக்கியிருக்கார். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள செங்கல் சூளையில இருந்து செங்கல் எடுத்து வந்து சங்கர் முகத்திலேயே கண்மூடித்தனமா அடிச்சதோட செங்கலை தூக்கி முகத்திலேயே வீசியிருக்கார். இதுல சம்பவ இடத்திலேயே சங்கர் உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த முருகன் தன்னோட மாமனார் ரவிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரவியும் அங்க வந்திருக்கார். அதுக்கப்புறம் முருகனும் ரவியும் சேர்ந்து சங்கரோட சடலத்தை 2 வீலர்ல வச்சு ஆனூர்ல இருந்து பாலாற்றங்கரை வழியா போய் புலிபரக்கோவில் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறத்துல மயானம் பக்கத்துல ஆள் நடமாட்டம் அறவே இல்லாத இடத்துல வச்சு குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. 24ஆம் தேதி நைட்டு சங்கரோட சடலத்தை புதைச்சிட்டு கமுக்கமா தப்பிச்சு வந்த முருகன் ரவியும் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்திருக்காங்க. ஆனா சடலத்தை அரைகுறையா புதைச்சதால மறுநாளான 25ஆம் தேதி
சடலத்தோட முகம் பகுதி மட்டும் வெளியில தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கம் ஆடு மேய்க்க போனவங்க ஆண் சடலம் கிடக்கிறத பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்ல, அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் மொத்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் தந்தையை கொன்னு புதைச்ச மகன் முருகனையும் சடலத்தை புதைக்க அவருக்கு உதவி செஞ்ச மாமனார் ரவியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட முருகனோட மனைவி கிட்டையும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு